Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 183. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபி அந்த எணருவை போட்டு துவன்னு துவச்சு எடுத்தான்ல, அவன் இப்படி ஒரு சம்பவத்தை வாழ்க்கையில எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். ஏன்னா அப்படி ஒரு அடி இல்ல இடினே சொல்லலாம். அப்படி அடிச்சதுல அப்படியே முக்கிட்டு கிடப்பானா. லூஃபி எல்லாம் கொலவெறியோட நின்றுட்டு இருப்பான். இன்னும் எவ்வளவுதான் அவன் சண்டைக்கு வந்தாலும் அவனை வச்சு செய்யாம விட மாட்டேன்னு அங்க இருந்து ஐசாலாம் வாய பொழந்துருவா. ஏன்னா நம்மால காடையே அடிச்சு போட்டிருக்கானே, இது என்ன சின்ன விஷயமா? அப்படியே கெத்தா நின்றுட்டு இருப்பானா. அப்பதான் நமி சொல்லுவா, ரப்பரு லைட் நீங்க கண்டக்ட் பண்ணாது, லூஃபி ஒரு ரப்பரு. அதனால எனரு எவ்வளவு வால்ட் எடுத்து லூஃபி அடிச்சாலுமே, ஐ மீன் லைட்னிங் பவர் வச்சு அடிச்சாலுமே அவனுக்கு ஒண்ணு ஆகாது. சோ எனருவை டிஃபீட் பண்ற ஒரே ஆளு இவன் மட்டும்தான். அப்ப எனரு அப்படியே பொறுமையா எந்திரிச்சு அப்படியே பேக் அடிப்பான். அவ்வளவு நேரம் கடவுளு காவாங்க போறேன்னு சொல்லி பயங்கரமா பில்டப் பண்ணவன் இப்ப பயந்து போய் பேக் அடிக்கிறான். நம்மால பார்த்து யாரா நீன்னு கேப்பான். என் பேரு லூஃபி, நான் ஒரு பைரட்டு, சொல்ல போனா ரப்பர் பர்சனும்பான். ரப்பரா விளங்கிடும். அப்பதான் நமக்கே ஒரு மேட்டர் புரியுது, ஒயிட் சீல ரப்பரே கிடையாது. அதனாலதான் அந்த எனரு பயங்கரமா ஆட்டம் போட்டுட்டு இருந்திருக்கான். லூஃபி என்ன பண்ணுவான், இதுக்கப்புறம் உன்னை நான் விட மாட்டேன்டா, என்னை எல்லாம் லைட்னிங் ஒண்ணும் பண்ணாதுன்னு சொல்லி வேகமா போய் அட்டாக் பண்ணுவான். ஆனா அவங்கிட்ட தான் மந்த்ரா பவர் இருக்கே, அதை யூஸ் பண்ணி நம்மளோட பஞ்சில இருந்து அசால்ட்டா எஸ்கேப் ஆவான். ஆனாலுமே ரிட்டர்ன் வந்து ஒரு மிதி வைக்க வருவான். அப்ப அங்க இருந்து எஸ்கேப். இப்படி லூஃபி பண்ற ஒவ்வொரு அட்டாக்ல இருந்தும் அவன் அசால்ட்டா எஸ்கேப் ஆயிட்டே இருப்பான். ஏன்னா அவனால முன்னாடியே லூஃபி எப்படி மூவ் பண்ணுவான்னு பிரெடிக்ட் பண்ண முடியுது. இது போதும் இல்ல, இது ஒன்னையே அட்வான்டேஜா யூஸ் பண்ணி லூஃபியோட அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆகி அவன் கையில வச்சிருந்தானே கம்பி, அதை வச்சு துவன்னு துவச்சு எடுத்துருவான். அதுக்கப்புறம் கழுத்தோட வச்சு லாக் பண்ணி, தம்பி ஓவரா ஆடக்கூடாது, லைட்னிங்கால எலக்ட்ரிக் ஷாக் மட்டும் இல்ல நிறைய பண்ண முடியும், என்னோட சண்டை ஒர்க் அவுட் ஆகலன்னு தெரிஞ்சாலே நான் அதை அப்படியே மாத்திருவேன்னு பில்டப் பண்ணுவானா. உடனே நம்மால அந்த கம்பியை பிடிச்சி பிசிக்கல் அட்டாக் ஏமாலேயே ஒர்க் அவுட் ஆகாதரா வெண்ணன்னு சொல்லி ஓங்கி ஒரு கிக்கு வைப்பான். டப்புன்னு மறைஞ்சிருவான். ஏன்னா அவன் தான் லைட்னிங் ஆச்சு. இப்போ அவனால லூஃபியோட மூவ பிரெடிக்ட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம வேகமா எஸ்கேப் ஆக முடியும். இப்போ இவனோட லைட்னிங் அட்டாக் ஒர்க் அவுட் ஆகலைன்னா பிசிக்கல் அட்டாக்கும் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. என்ன பண்றதுனே தெரியாம எனரு பயங்கரமா யோசிப்பான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கே ஒரு மேட்டர் தெரியும், நம்ம லூஃபி சாப்பிட்டுக்க டெவில் ஃப்ரூட் பேரமீஷா வகையை சேர்ந்தது. அப்படி இருக்கிறவங்க அவங்களோட ஒரிஜினல் ஃபார்மை தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால என்ன பண்ணுவான், அவனோட ராட்ல கிரவுண்ட் புட்டிங்னு சொல்லி பயங்கரமா எலக்ட்ரிசிட்டி எடுப்பான். என்னடானா லூஃபி கூட விளையாண்டுட்டு இருக்கலாம், அவனுக்கு டைம் இல்லையாமா. அதனால உன்னை காலி பண்ணாம விட மாட்டேன்னு அவன் கையில வச்சிருக்க ராடுல ஒரு சைடு பிளேடு வர்ற மாதிரி உருவாக்குவான். அட ரப்பரை அடிச்சுதான் டேமேஜ் பண்ண முடியாது, ஆனா வெட்டி டேமேஜ் பண்ணலாம்ல. சோ திரிசூல மாதிரி உருவாக்குன அந்த வெப்பனை வச்சு பாஞ்சு வந்து லூஃபிய ஒரே அடி. லூஃபிக்கு அடிபட்டு அவன் ஜம்ப் பண்ணி மேல போயிருவான். உடனே அந்த வில்ல பையன் உன்னை வெட்டலாம் கரெக்டானு சொல்லி கேட்பான். ஆமா கரெக்டாம்பா. உடனே நம்ம நமி பச்சை பச்சையா திட்டுவா. பின்ன ஒரு வில்ல பையோட சண்டை போடும் போது வீக்னஸ் கேட்டா உடனே சொல்லிடுவாங்களா, சைல்டிஷ் பாய். பட் ஆனாலுமே நம்மால விடுற மாதிரி இல்ல, கம்னு சொல்லிட்டு மேல இருந்து ஜம்ப் பண்ணி வருவானா. பார்த்தா டப்புன்னு அவன் இங்க இருந்து மறைஞ்சிருவான். எங்கடா போனான்னு சுத்தி முத்தி தேடிட்டு இருக்கும் போது ஐசாவும் அந்த பியரும் பின்னாடின்னு கத்திட்டு இருப்பாங்க. என்னடான்னு பார்த்தா அங்க இருக்கே கோல்டு. அவன் அந்த கோல்டுலயே டிராவல் பண்ணி லூஃபிக்கு பின்னாடி வருவான். நமி எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுருவா. அப்படி வந்தவன் அந்த திரிசூலத்தை வச்சுட்டு நம்மளோட வயித்துல விட்டு ஒரே சுருகு. எல்லாம் ஐயோன்னு பார்த்து பதறுவாங்க. அப்ப அந்த திரிசூலத்துல இருந்து சொட்டு சொட்டா கோல்டு கீழே விழும். நமி எல்லாம் வாய பழுந்துட்டு பாப்பா. என்ன மேட்டர்னா அவன் கையில வச்சிருந்தானே ராடு, அதுவே கோல்டு. அந்த ராட அவன் ஹீட் பண்ணிருக்கான். அதனால சூட்டுல அது ஒழுகுது. லூஃபியால அந்த ஹீட்டை தாங்க முடியல. எலக்ட்ரிசிட்டில இருந்து தான் ரப்பரால எஸ்கேப் ஆக முடியுமே தவிர ஹீட்ல இல்ல. செத்தடா மவனேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, மகனே நீ செத்தடான்னு சொல்லி நம்மால காலை பெரிய சைஸுக்கு இழுப்பான். அதை பார்த்து வீதியில இருக்கும் போதே அப்படியே ஒரு மிதியை போட்டு கப்பல்ல வச்சு ஒரு அடி. கப்பல் டேமேஜ் ஆயிருமா. சோ அவனுக்கு செம்ம காண்டாகி கத்திட்டு இருப்பான். நம்மால உடனே கேட்லிங்னு சொல்லி அடுத்த அட்டாக் யூஸ் பண்ணுவான். அதான் அட்ட டைம்ல ஏகப்பட்ட பஞ்சஸ். இது வரைக்கும் இந்த அட்டாக்க நம்மால எடுத்துட்டானாலே ஆல்மோஸ்ட் ஆப்பனட் காலி. ஆனா இவனாலதான் லூஃபியோட மூவ்மெண்ட்டை ட்ராக் பண்ண முடியுமே. அதனால அவன் கை எங்க இருக்குன்னு கரெக்டா புடிச்சு இழுத்து ஒரே அடி. அது மட்டும் இல்லாம அவனே சொல்லுவான், ஏகப்பட்ட டைம் குத்துனா உன் கை என்ன 100 கையாவா மாறப்போகுது, சைல்டிஷ் பாய். தேவையில்லாம அந்த ஸ்கை ஐலாண்டுக்கு சைட் சீயிங் காண்டி வந்து இப்ப இவ்வளவு பெரிய பஞ்சாயத்துல மாட்டிட்டியாப்பா தம்பி. நான் காடு, எப்போ என்ன வேணாலும் எப்படி வேணாலும் செய்வேன். என்னோட ஆசைப்படி நான் ஒரு புது உலகத்தை உருவாக்க போறேன். அப்படி இருக்கும்போது இடையில ப்ளூ சீல இருந்து வந்த உன்ன மாதிரி குட்டி பாயலாலெல்லாம் இனி ஒன்னும் பண்ண முடியாது. இப்போதைக்கு என்னோட வேலை இந்த நேஷன் எப்படி மொத்தமா விழுதுங்கிறத பாக்குறது தான். நம்ம எல்லாரும் வேணா ஒன்னா சேர்ந்தே பார்க்கலாம்னு அங்க இருக்க சிம்மாசனத்துல போய் உட்காருவான். இங்க நமி அப்படியே வீதியில லுக்கூடுவா. அடுத்து இவன் என்ன பண்ண போறான்னு அங்க இருக்க 2 உருண்டையில கைய வச்சு 200 மில்லியன் வோல்ட்டுமா அந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி பயங்கரமா உருவாகி அந்த கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆக ஆரம்பிக்கும். இங்க ஐசா பார்த்து கத்திட்டு இருப்பா, லூஃபி நமி என்னாச்சு உங்களுக்கு, எப்படியாச்சும் தப்பிச்சு வாங்கன்னு. ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. இங்க அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவனோட பல நாள் கனவு இப்பதான் நிறைவேற போகுது. என்னோட ஆர்க் மேக்ஸிம்ல நான் கிளம்புறேன்னு சொல்லி பயங்கரமா அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பான். இங்க அடிபட்ட லூஃபி கடுப்போட எந்திரிச்சு வருவான். இங்க கப்பல் ஒரு வழியா சூப்பரா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. நமி அங்க பீதியில இருப்பா, எப்படா இங்க இருந்து எஸ்கேப் ஆறதுன்னு. அதனால
அதனால லூஃபி கிட்ட எப்படியாச்சும் அவனை பீட் பண்ணுன்னு சொல்லுவான். ஆனா அங்கதான் பஞ்சாயத்து. இப்ப போய் எனர்வை அட்டாக் பண்ணா இவங்க அந்த கப்பலோட கீழே விழுந்து சாகணும். அப்படி அவன் தோக்கடிக்காம விட்டானா ஸ்கை ஐலாண்டே காலி ஆயிரும். ஐயோ என்ன பண்றது லூஃபி, ஏதாச்சும் பண்ணுடான்னு கதறுவா. அவன் அவனோட கேப்ப தூக்கி அழகா அவ தலையில வீசிட்டு, எதுக்கு இப்படி பயந்து நடுங்கிட்டு இருக்க, பதறாம இரு, ஃபியூச்சர் கிங் ஆஃப் த பைரட்டோட ஃப்ரெண்டு நீ, அதனால இந்த மாதிரி பயந்த மாதிரி மூஞ்செல்லாம் காமிக்காத, எவனா இருந்தாலும் ஒரு கை பாத்துறேன்னு கெத்தா வந்து நிப்பானா. எனர்வை பார்த்துட்டு, எது கிங் ஆஃப் த பைரட்டா, அந்த மாதிரி உனக்குன்னு ஏதாச்சும் இடம் இருக்குதான்னு கேட்பான். இந்த கடலுக்கே நான் தாண்டா கிங் ஆஃப் த பைரட்னு கெத்தா சொல்லுவானா. அந்த டைம் பிஜிஎம் வேற லெவல்ல இருக்கும். உடனே எனர்வும் அப்படியா, சரி அப்படின்னா நம்ம சண்டைய ஸ்கையிலேயே வச்சுக்குவோம், ஐயா நானான்னு பார்த்தலான்னு சொல்லுவான். அந்த டைம் இவங்க இருக்காங்களே கப்பல், அது அப்படியே பொறுமையா மேல வந்து அங்க இருக்கிற காட்டுக்குள்ள ஸ்மூத்தா பறக்கறதோட அப்படியே சுத்தி காட்டுறாங்க. அங்க இருக்க பறவைகள் எல்லாமே அந்த இடத்த விட்டு கிளம்பிருங்க, ஏதோ காண்டாமிருகம் மாதிரி ஒண்ணு வருதுன்னு. அது உடனே மேல பறக்கும்னு பார்த்தா முக்கிட்டு இருக்கும். என்னடான்னா மேல பறக்க முடியாம அங்க இருக்க பாறையில இடிச்சுட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம வெளியில மரங்களா இருக்கா, இடிச்சுக்கிட்டே அது பாட்டுக்கு போகுது. அந்த பியர் இப்ப நம்ம போலான்னு சொல்லும். அப்படி ஏதாச்சும் பண்ணி இவங்க போனாங்கன்னா இவங்களுக்கு தான் பஞ்சாயத்து. வில்ல பைய இவங்க பக்கம் திரும்பிட்டானா என்ன பண்றது? லூஃபி ஒரு பெரிய வாரியர், அவனால எனர்வை கூட நின்னு சண்டை போட முடியும். இவங்க இடையில போனா பஞ்சாயத்து தானே, அதனால சேஃப்டியா எஸ்கேப் ஆகிற வழியை மட்டும் பார்க்க சொல்லுவா. இங்க ஏஞ்சல் ஐலாண்ட்ல எல்லாருமே கத்திக்கிட்டே ஓடுவாங்க. ஏன்னா இந்த ஐலாண்டு கீழே விழ போகுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும்னு அவங்களால எவ்வளவு பொருளை கையில எடுக்க முடியுமோ அவ்வளவு பொருளை எடுத்துக்கிட்டு ஓடுவாங்க. ஒயிட் பேரட்ஸ் இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொல்லி ரூட் சொல்லுவானுங்க. இப்ப எல்லாருமே கிளவுடோட எண்டுக்கு போகணும். எவ்வளவு சீக்கிரத்துல போறாங்களோ அவ்வளவு நல்லது. சோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு மக்களை காப்பாற்ற முடியுமோ அவ்வளவு மக்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருப்பான். அங்க பார்த்தா ஒரு வயசானவர் பேன்னு லகேஜ் மேல உட்கார்ந்துட்டு இருப்பாரு. யோ என்னையா உட்கார்ந்துட்டு இருக்க, கிளம்புயான்னு சொன்னா அவரு ரொம்ப ஃபீலிங்கோட சொல்லுவாரு, நான் கடவுளை ரொம்ப நம்பிட்டு இருந்தேன், அவரு தான் நமக்கு உயிர் கொடுத்தாருன்னா அவரே நம்ம உயிரை எடுத்துக்கட்டும், அதை நான் ஏத்துக்கிறேன் பாரு. அதை கேட்ட மெக்கின்லே தேம்பி தேம்பி அழுது, அந்த எனர்வெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, அவனுக்கெல்லாம் நம்ம உயிர் எடுக்க எந்த ஒரு ரைட்ஸும் இல்ல, நம்ம வாழணும், எவ்வளவு நாள் வாழ முடியுதோ அவ்வளவு நாள் வாழணும்னு சொல்லி அழுவானா. அதை பார்த்துட்டு அந்த பெரியவரும் அழுவாரு. அப்புறம் என்ன அவர் பேரனோட அவரும் கிளம்புவாரு. அந்த டைம் சில பேர் வந்து நாங்க ஷாண்டியன் வில்லேஜுக்கு போறோம் மாயிலா, ஏன் என்னன்னு கேட்டா அவங்களுக்கு சொல்றதுக்கு யாருமே இல்லையே, எப்படியாச்சும் அவங்களையும் காப்பாத்தணும்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கும் ஷாண்டியன்ஸுக்கும் சுத்தமா ஆகவே ஆகாது. பட் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்களும் நம்மள மாதிரி தானே, நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க கப்பல்ல நம்ம ஆளுகெல்லாம் பறந்தாங்கல்ல, அப்பதான் அந்த வில்லப்பைய மேட்டர் சொல்லுவான். இந்த கப்பலுக்குன்னு சில அல்டிமேட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்காமா, அது இப்போ ஓபன் ஆகி ரன் ஆயிட்டு இருக்குமா. அப்படி என்னடா அல்டிமேட் ஃபங்க்ஷன் கேட்டா இதோட பேரு வந்து டெத்பியா, இந்த உலகத்தையே காப்பாத்த போதுமானா. என்ன இந்த நாயி ஒரே சஸ்பென்ஸா வைக்கிறான், என்ன பண்ண போறான்னு அப்படியே முழிப்பா. அப்ப அந்த கப்பலுக்குள்ள காட்டுறாங்க ஏகப்பட்ட கண்டெய்னர்ஸ் இருக்குமா. இப்போ டெத்பியா ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்லி வாய மூடல, மேல இருந்து கரு 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 கருன்னு ஏதோ ஒரு புகை மாதிரி ஒண்ணு வரும். எல்லாம் அதை பார்த்து வாய பழுதுட்டு இருப்பாங்க. அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போய்கிட்டே இருக்கும். இங்க ரோபின் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி எந்திரிச்சிருவான். அவன் பார்க்கும்போது மேல மேகங்கள்லாம் அப்படியே கருகிட்டே வரும். கேண்டியன்ஸ் கூட்டம் எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுருவாங்க. அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு அப்பர் யார்ல ஏதோ ஒரு பஞ்சாயத்துன்னு. சடனா சுத்தி எல்லா இடமுமே டார்க் ஆகுது. இது வரைக்கும் ஸ்கைப்பியாவை இப்படி யாருமே பார்த்தது இல்ல. வாரியர்ஸ்க்கெல்லாம் என்ன ஆச்சு, அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, செத்துட்டாங்களான்னு எல்லாத்துக்கும் ஒரே பீதி. நார்மல் மக்களுக்கெல்லாம் அதை பார்த்துட்டு பயங்கரமான பதட்டம். ஐயோ ஸ்கை எல்லாம் டார்க் கலர்ல மாறுதே, உலகம் அழிவு நெருங்கிருச்சு, எல்லாம் ஓடுங்களே ஓடுங்களேன்னு விழுந்தடிச்சு ஓடுவாங்க. மெக்கன்லேக் அதை பார்க்கும்போது செம காண்டாவும். ஆக்சுவலா இந்த வில்லப்பைய என்ன பிளான் பண்ணிருக்கான், கிளவுட்ஸ் எல்லாத்தையுமே திக்கா மாத்துறான். அப்படி மாத்தும் போது இவன் அதுல லைட்னிங் யூஸ் பண்ணான்னா அதுல அதோட பவர் பல மடங்கு இருக்கும். இதுதான் டெத்பியா டிஸ்சார்ஜ் தண்டர் கிளவுட். இதே மாதிரி இவன் அந்த டார்க் கிளவுட் அனுப்பிக்கிட்டே இருந்தானா மொத்த ஸ்கைப்பியாவுமே டார்க் ஆயிரும். அந்த டைமுங்கும் போது இவன் கொஞ்சோண்டு எனர்ஜியை யூஸ் பண்ணாலே போதும், அது வேற லெவல்ல ப்ரொடியூஸ் ஆகி மொத்த நேஷனையுமே அழிச்சிரும்பா. நமிக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருன்னு சொல்லிட்டு அவன் ஜஸ்ட் ஒரு விரல்ல லைட்னிங் வச்சு அடிப்பான். ஆனா அது அங்க இருக்க ஏஞ்சல் ஐலாண்ட்ல பல மடங்கு பயங்கரமா போய் இறங்கும். இந்த பவர் அப்பரியால இருந்து தான் வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலேயே சீக்கிரமா எல்லாரும் போங்க போங்க, பதறாம கிளவுடோட எண்டுக்கு மட்டும் போங்க, முடிஞ்ச அளவுக்கு தப்பிக்க பாருங்கன்னு சொல்லுவான். அங்க பார்த்தா பில்டிங்ஸ் எல்லாம் கண்ணா பின்னாடி உடஞ்சு வந்துட்டு இருக்கும். அடே கொய்யால எனரோ உன்னையெல்லாம் சிறுப்பாலே அடிக்கணும்டான்னு மெக்கின்லே வண்ட வண்டியா திட்டிட்டு இருப்பான். கோனிஸுக்கு நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாகும். அவ எப்படியாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாத்தணும்னு வேகமா வருவா. இங்க இவனுக்கு ஒரே சிரிப்பு தான். ஏன்னா ஏஞ்சல் ஐலாண்டு கூட இப்ப லைட்டா விளையாண்டானாமா. லைட்டா விளையாண்டதுக்கே இந்த நிலைமைன்னா அவன் ஃபுல் பவர் எடுத்தானா என்ன ஆகும். இந்த மாதிரி காடா இருந்து எல்லாத்தையும் அழிக்கிறியே, இதெல்லாம் நியாயமானு கேட்டா அதெல்லாம் கடவுள் என்ன செஞ்சாலும் ரைட்டு தான். இப்ப பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்கு முன்னாடி நான் உன்னை காலி பண்ண போறேன்னு அந்த திரிசூலத்தை வச்சு குத்துவான். நம்மால ஜஸ்ட்ல எஸ்கேப் ஆகி அவன் காலை வச்சு ஒரே மிதி. அதுக்கப்புறமும் விடாம அந்த திரிசூலத்தை வச்சு அட்டாக் பண்ணுவானா. உடனே நம்மால காலை வச்சு தடுப்பான். சூடு தாங்க முடியாம ஐயோ ஆத்தாடின்னு கதற ஆரம்பிச்சிருவான். இப்ப அந்த வில்லப்பைய கையில வச்சிருக்கானே ஸ்பியர், அத ஃபுல்லா ஹீட் ஆக்கி இருக்கானாமா. அதனால செத்தரான்னு சொல்லிட்டு கண்டமேனி அட்டாக் பண்ணுவானா. லூஃபியும் எவ்வளவுதான் கஷ்டப்படுவான், கொஞ்சம் கொஞ்சம் எஸ்கேப் ஆகி ஓடுவான். தெரியாம அந்த கம்பி அதுக்கப்புறம் பிடிச்ச உடனே கையெல்லாம் வெந்து போய் படாத பாடுபட்டு இருப்பான். அட அங்க இருக்க கப்பல் மேல பட்டதுக்கே அந்த இடமே கண்ணா பின்னான்னு உடையுது. அதே மாதிரி அட்டி லூஃபி மேல விழுந்தா அவ்வளவுதான் காலி. இப்ப லூஃபிக்கு என்ன பஞ்சாயத்துனா அவன் சுட சுட வச்சு அட்டாக் பண்றதெல்லாம் பிரச்சனை இல்ல, இவன் மூசா முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அவன் அட்டாக் பண்றான். அதுக்கு மட்டும் ஏதாச்சும் கவுண்டர் அட்டாக் கண்டுபிடிச்சிட்டானாலே போதும், சோலி முடிஞ்சு. என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது ஒரு விஷயத்தை யோசிப்பான். இவன் அந்த ராட புடிச்சிட்டு ஐயோ எரியுதேன்னு சொல்லி கீழே உட்காரும் போது அவன் லூஃபி அடிக்காம மிஸ் பண்ணிருப்பான். அப்பதான் பயலுக்கு ஒரு ஐடியா சிக்கும்.
இப்ப வாடா ஒரு கை பாத்தலான்னு கம்னு சொல்லி அவன் பாடிய பலமாக்கி வச்சிருந்தால அதை அப்படியே டவுன் பண்ணி சொங்கி மாதிரி ஆயிருவான். ஏன்டா ஏன் அப்படி பண்றேன்னு கேட்டா அவன் பாட்டுக்கு நிப்பானா. எனருக்கு காண்டாயிரும். கொய்யால செத்தடான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு அட்டாக் பண்ணுவான். அதுல மிஸ் ஆயிருவான். எப்படி இவன் மிஸ் ஆனான்னு ஷாக்கு. சரின்ட்டு அடுத்து அட்டாக் பண்ணான். எந்த அட்டாக்லயுமே லூஃபி சிக்க மாட்டான். அப்படியே குடியார மாதிரி இங்கிட்டும் அங்கிட்டும் ஆடிட்டே இருப்பான். அவனால எதுவும் பண்ண முடியல. அட வேற ஒண்ணும் இல்ல, பய இப்ப எதையுமே யோசிக்காம அவன் பாட்டுக்கு காத்துல புல்லு மாதிரி அங்க எங்கன்னு ஆடிட்டு இருக்கான். அதனாலதான் எனருவால இவன் அடுத்து என்ன மூவ் பண்ண போறான்னு தெரியாம இந்த மினிக்கு அவன் அட்டாக் பண்ணுவான். இவனு காத்துல புல்லாடுற மாதிரியே அங்கிட்ட எங்கிட்ட ஆடிட்டு இருக்கான். ஆனா இதே மாதிரி எவ்வளவு நேரத்துக்கு ஆடிட்டு இருக்க முடியும்? திருப்பி அவனை அட்டாக் பண்ணும்ல. நான் அப்படியே அட்டாக் பண்ண யோசிச்சானா அவன் கண்டுபிடிச்சிருவான். ஏதாச்சும் பண்ணணுமேனு பயங்கரமா யோசிப்பான். அங்க நமி கத்திட்டு இருப்பா, என்னடா பண்றேன்னு. இப்ப யாராச்சும் அவனை மட்டும் இழுத்து புடிச்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அவனை வச்சு செஞ்சிடலாம். சோ வேற ஏதாச்சும் பிளான் பண்ணுமேன்னு பயங்கரமா யோசிச்சு பைய டப்புன்னு அவன் தலைய பயங்கரமா பெருசாக்கிடுவான். இதுதான் கம் ஆக்டோபஸ். ஆமா, நமி கன்ஃபார்மே பண்ணிட்டான். இந்த பைத்தியத்தை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம கன்ஃபார்மா காலின்னு. அதனால கத்துவா, இந்த மாதிரி கிறுக்குத்தனமா பண்ணாரா முட்டா பயலன்னு. அவங்க கிண்டல் பண்ணுவான். என்னப்பா தம்பி, என்னோட மந்த்ராவை சமாளிக்கவே முடியல, என்கிட்ட அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல பவர் இருக்குமானா. உடனே லூஃபி பின்னாடி பார்த்துட்டு ஓ இதான் மேட்ரான்னு சொல்லிட்டு நேக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு பிச்சுட்டாங்க போவான். அடே லூசு பயலே, நீ எங்க போய் என்ன பண்ணாலும் ஒண்ணு வேலைக்காகாதுமானா. அவன் அங்க செவுத்துக்கிட்ட போய் நின்னுட்டு ஃபயர் ஒர்க்ஸ்னு சொல்லி கண்டமேனி குத்துவான். கைய நாவும் பவுன்ஸ் ஆகி கண்டமேனிக்கு போகுமா. அவன் கிண்டல் பண்ணிட்டே வருவான். டே முட்டா பயலே, நீ என்னதான் முக்குனாலும் உன்னால என்னையும் ஒண்ணும் பண்ண முடியாது, இந்த கப்பலையும் ஒண்ணும் பண்ண முடியாது, எவ்வளவு வேணாலும் ட்ரை பண்ணுன்னு சொல்லி இழுச்சுக்கிட்டே ஓடி வருவானா. ஆனா என்ன ஆகும், நம்மளால டார்கெட் பண்ணது கப்பலை இல்ல, அந்த லூசு பைய எனருவாதான். அவனோட கையை எக்கச்சக்கமா வந்து அவனை குமுறு எடுக்கும். கொக்காமக்கா கேப் விட்டாம அடி விழுமா. ரத்தம் திரிய திருச்சிருவான். அட டைரக்டா அவனை அட்டாக் பண்ணாதானே அவன் எப்படி மூவ் பண்ணுவான் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி இன்டைரக்டா பண்ணா என்ன பண்ண முடியும்? இன்னும் பண்ண முடியாது. அப்படி அடிச்சு முடிச்சுட்டு கம்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வருவானா. அவனுக்கு அள்ளு விடும். டே வேணாண்டான்னு சொல்ல வந்த வேகத்துல பசூக்கான்னு சொல்லி கையை இழுத்து வயித்துல ஒரே அடி. அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்படியே பேனு தெரிச்சடிச்சு போய் விழுவான். ஆனாலும் நம்ம பையன் விடுறதா இல்ல, வேகமா ஓடி வருவான். அவன் புலம்பிட்டு இருப்பான், எப்படியாச்சும் நம்ம எஸ்கேப் ஆனுமே, இல்லன்னா நம்மள பொழந்து கட்டிடுவானேன்னு. ஆனா நம்மால வந்த வேகத்துல கைய ஓங்கி இழுப்பான். அவ்வளவுதான் சோழி முடிஞ்சுன்னு சொல்லி அப்படியே பார்த்து வீதியில எனரு கதறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.